இன்றைக்கி காலையில் ஸ்டோரியில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த சாம்பாருக்கு ஏகப்பட்ட லைக்ஸுங்க. என்னோடய சன்னோட ஃபேவரட் சாம்பாருங்க. 12 நாளாக பிஸ்னஸ் விஷயமாக பெங்களூர் ஹைதராபாத்னு வெளியில் இருந்துட்டு இன்றைக்கி தாங்க வீட்டுக்கு வராரு. என்ன தான் வேறு ஸ்டேட்ஸில் விதவிதமாக சாப்பிட்டாலும் நம்ம வீட்டு சாம்பார் அடிச்சுக்க வேறு எதுவுமே இல்லைங்க. நேற்றுக்கு நைட்டே இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாம்பாரும் தோசையும் வேணும்னு சொல்லியிருந்தாருங்க. ஸோ சீக்கிரமே இன்றைக்கி சாம்பார் ரெடி பண்ணிட்டேன். சாப்பிட்றது 3 தோசையாக இருந்தாலும் இந்த சாம்பார் என்னவோ அவருக்கு ரொம்ப இஷ்டங்க. இந்த சாம்பாருக்கு நான் அரைச்செல்லாம் ஊற்ற மாட்டேங்க. நார்மலான சாம்பார் தான் வைப்பேன். காய்கறிகள் மட்டும் கொஞ்சம் சேர்த்து வைப்பேங்க. இந்த சாம்பார் ரெசிபி வேணுன்றவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நம்ம பேஜில் நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேங்க, செக் பண்ணிக்கோங்க. அடுத்து மதியத்துக்கு சாம்பார் கூட முட்டைக்கோஸ் பொரியலும் ரசம் மட்டும் வச்சுருந்தேங்க. அடிக்கடி நான் பொரியலில் சேர்க்குற விஷயம் ஸ்ப்ரவுட்ஸு தாங்க. வீட்டில் எப்பயுமே 2-3 விதமான ஸ்ப்ரவுட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்குவேங்க. இது ஏதாவது பொரியலில் கலந்து வச்சுருவேன். இன்றைக்கி முட்டைக்கோஸ் பொரியலில் மஞ்சள் பட்டாணி ஸ்ப்ரவுட்ஸ் சேர்த்துருக்கேங்க. ஆல்ரெடி பச்சை பயிர்லேயும் ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக இன்றைக்கி பச்சை பட்டாணி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேங்க. அது என்னவோ தெரிலங்க, கொஞ்ச நாளாக எனக்கு இந்த நல்ல ஹேபிட் ஒன்று வந்திருக்குங்க. கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடணுன்றத மைண்டில் வச்சுட்டு அப்பப்போ இந்த ஸ்ப்ரவுட்ஸை ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேங்க. நான் செய்கிறது போலவே நீங்களும் அப்பப்போ ஸ்ப்ரவுட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் பொரியலில் சப்ஜியில் அவ்வளோ ஏங்க ஸ்ப்ரவுட்ஸை தனியாக சுண்டல் மாதிரி வேக வச்சு கூட சாப்பிட்லாங்க. இந்த ஒரு வாரம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து நீங்களே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா? தேங்க்யூ.